திருவுத்தாரம் செய்தான் பெரியவாச்சான் பிள்ளையாக. அப்படி அவர் திருவுத்தாரம் செய்தவே அவருக்கு ஆச்சாரியராக அதற்கு முன்பவே திருமங்கையாழ்வார் திருவுத்தாரம் செய்தார் நம்பிள்ளையாக. அதே கார்த்திகை நன்னாளிலே நம்பிள்ளையாக திருவுத்தாரம் செய்தார். அதனால இன்றைய தினம் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் நம்பிள்ளையுடைய திருநக்ஷத்திரம் இருபுரி ஊட்டின ஒரு திவ்ய நாள், ஒரு நன்னாள் இது. ஆஹா, நம்பிள்ளையினுடைய வைபவத்தையும் சிறிது அனுபவிப்போம். இப்படி இந்த எம்பெருமானுடைய அவதாரமாக இப்படி பெரியவாச்சான் பிள்ளை அது முன்பே சொல்லியிருந்தாலே அதற்கு அனுகூலமாக இங்கு நம்பிள்ளையினுடைய திருவவதாரம் ஏற்பட்டது. அவருடைய இயற்பெயர் நம்பூர் வரதாச்சாரியர். வரதாச்சாரியர் என்பது அவருடைய இயற்பெயர். நம்பூர் என்கிற ஒரு கிராமத்திலே திருவவதாரம் செய்தார். நம்பூர் வரதாச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார். இவர் பெரிய கோவிலே காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வைத்து வந்தவர். பட்டர் காலக்ஷேப கோஷ்டியிலேயே அன்வைத்து வந்தவர். பட்டர் திருநாடு அலங்கரித்த பிறகு பட்டர் ஸ்தானத்திலே ஓரான் வழி ஆச்சாரியா இருந்து தரிசன நிர்வாகம் செய்வதற்காக எழுந்தருளினார் நஞ்சியர். இவர் நஞ்சியர் திருவடிகளை ஆசிரியித்தார். நஞ்சியரிடம் வந்து அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார். நஞ்சியர் பல உரு பகவத் விஷய காலக்ஷேபம் செய்தவர். அவரிடமிருந்து இந்த அர்த்தங்களை எல்லாம் நன்னாக அறிந்து கொள்கிறார். தன்னுடைய திருவுள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்கிறார். ஒரு சமயம் நஞ்சியருக்கு திருவுள்ளமாயிற்று. நாம் சொன்ன இந்த அர்த்தங்களை எல்லாம் அவர் ஒரு ஓலைப்படுத்தி உள்ளார். அதை நல்ல பிரதியாக ஏற்படுத்த வேணும். அதை பட்டோலை கொள்ள வேணும். நல்ல கையெழுத்து உடையவர்கள் யாராவது இந்த கோஷ்டியிலே உண்டா என்று விசாரித்து பார்த்தார் நஞ்சியர். அப்போ அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் சொன்னா, நம்பூரிலிருந்து நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்துள்ளார். அவருடைய திருக்கை எழுத்து ரொம்ப நன்னாக இருக்கும். அவரிடமிருந்து இதை நாம் ஒரு ஓலை எழுந்துள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். உடனே அவரை அழைத்தார் நம்பூர் வரதாச்சாரியரை. தாம் எழுதி வைத்திருந்த இந்த ஓலையும் அவரிடத்தை கொடுத்து